தற்போதைய அண்மை செய்தி. திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கின் தற்போதைய நிலை குறித்த விவரங்களை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் தற்போது உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. செந்தில் பாலாஜி வழக்கு தொடர்பான விவரங்களை தாக்கல் செய்ய தற்போது நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய நிகழ்வை நாம் அண்மை செய்தியாய் பார்த்து வருகிறோம். திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கின் தற்போதைய நிலை குறித்த விவரங்களை தாக்கல் செய்ய நீதிமன்றம் தற்போது உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. செந்தில் பாலாஜி வழக்கு குறித்தான விவரங்களை உடனே தாக்கல் செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய அண்மை தகவல். செந்தில் பாலாஜி வழக்கு தொடர்பான அண்மை செய்தி. திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கின் தற்போதைய நிலை குறித்த விவரங்களை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. செந்தில் பாலாஜி வழக்கு குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்குகளை விசாரித்து வரும் சென்னை எம்பி எம்எல்ஏ நீதிமன்ற நீதிபதி அறிக்கை தாக்கல் செய்ய தற்போது உச்சநீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்குகளை விசாரித்து வரும் சென்னை எம்பி எம்எல்ஏ நீதிமன்ற நீதிபதி அறிக்கை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை நாம் அண்மை செய்தியாய் பார்த்து வருகிறோம். சீலிடப்பட்ட கவரில் 24 பிப்ரவரிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என தற்போது நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. செந்தில் பாலாஜி வழக்கு தொடர்பான விவரங்களை வருகிற பிப்ரவரி 24ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய தற்போது உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு குறித்தான அண்மை செய்தி. இது பற்றிய கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் டெல்லியிலிருந்து எமது செய்தியாளர் ஆண்டன். வணக்கம் ஆண்டன். தற்போது செந்தில் பாலாஜி வழக்கு குறித்து விவரங்களை தாக்கல் செய்ய நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு என்ன, விரிவாக பதிவிடலாம்? வணக்கம் சூர்யா. அதாவது செந்தில் பாலாஜி தொடர்பான வழக்கை தொடர்ந்து உச்சநீதிமன்றம் கண்காணித்து வருகின்றது. தற்போதைய அமைச்சராக இருக்கக்கூடிய அதிமுக அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்டதாக தான் அவர் மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவில் புகார்கள் அளிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் 3 வழக்குகள் அவருக்கு எதிராக தொடரப்பட்டன. அந்த சூழ்நிலையில் அந்த வழக்குகளை உச்சநீதிமன்றம் கண்காணித்து வருகின்றது. அதுபோன்ற சூழ்நிலையில் தான் ஏற்கனவே செந்தில் பாலாஜி இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு பின்னர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் 2 விவகாரங்கள் முன்னில் இருக்கின்றது. ஒன்று என்னன்னா, செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கும் போது அவர் அமைச்சராக இல்லை. அதன் அடிப்படையில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. ஆனால் அவர் ஜாமீன் வழங்கப்பட்ட உடனே அவர் அமைச்சராகிவிட்டார். அதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனுக்களானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அதுபோன்ற நிலைமையில் செந்தில் பாலாஜி ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று அந்த மனுக்களில் கோரப்பட்டிருக்கின்றது. அமலாக்கத்துறையும் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று, ஏனென்றால் வழக்கு விசாரணையை செந்தில் பாலாஜி நாசப்படுத்தி இருக்கின்றார். எனவே ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் செந்தில் பாலாஜிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து குற்றப்பத்திரிகைகளும் ஒன்றாக இணைத்து விசாரணை நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த வழக்கில் மொத்தம் 2000க்கும் மேற்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். அதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் இதுபோன்ற வழக்குகள் அனைத்து ஒன்றாக இணைக்கப்பட்டதன் காரணமாக இந்த வழக்கானது மிக நீண்ட காலம் 150 வருடங்கள் மேல் இந்த வழக்கானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும். எனவே அந்த வழக்குகளை தனித்தனியாக பிரித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகளான தாக்கல் செய்யப்பட்டது. இதுபோன்ற சூழ்நிலையில் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை ஆரம்பத்திலிருந்தே செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கை ஆரம்பத்திலிருந்தே கண்காணித்து ஒவ்வொரு உத்தரவாக பிறப்பித்துக் கொண்டே இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவையும் பிறப்பித்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் தற்பொழுது சென்னையில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்கள் நீதிமன்றம் தான் செந்தில் பாலாஜிக்கு எதிரான அந்த வழக்குகளை விசாரணை மேற்கொண்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் தற்பொழுது அந்த வழக்குகளின் நிலை என்ன என்பது தொடர்பாக அந்த விசாரணை மேற்கொண்டிருக்கூடிய நீதிபதி, அந்த சென்னை எம்எல்ஏ நீதிமன்ற நீதிபதி அந்த விசாரணை தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதிக்குள் அந்த அறிக்கையை சீலிடப்பட்ட கவரில் தாக்கல் செய்யுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வழக்கானது மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என உச்சநீதிமன்றம் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்து வழக்கினை ஒத்திவைத்திருக்கின்றது. சூர்யா. செந்தில் பாலாஜி வழக்கு குறித்த அண்மை செய்திக்கு நன்றி ஆண்டன்.